பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பூதலூர் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, இன்றைக்கு நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர், பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், ஐஜேகேவின் ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர், மருது சேனையின் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர், அதுபோல மூவேந்தர் முன்னேற்ற கழகம், அந்த பேப்பர் மூவேந்தர் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், அனைத்து இந்திய பார்வர்ட் பிளாக், புதிய நீதி கட்சி, சிங்க தமிழர் பேரவை, புரட்சி பாரதம், இந்து மக்கள் கட்சி, வளரும் தமிழகம் கட்சி, அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை, சிவசேனா கட்சி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆகிய இத்தனை கட்சிகளின் கூட்டணியோடு இங்கே இந்த முறை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் நமது தம்பி வேலு கார்த்திகேயன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். போன முறை நாம் மூன்றாவது அணியாக போட்டியிட்டோம் என்று பல தொகுதியில் நம்மளுக்கு வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றாலும் நமது திருவையாறு தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 40,000 வாக்குகளை தம்பி வேலு கார்த்திகேயனுக்கு குக்கர் சின்னத்திலே வழங்கினீர்கள். இந்த முறை முதல் கூட்டணி, அதாவது வெற்றி பெறப் போகிற கூட்டணி, திமுகவை வீழ்த்த போகிற கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக நமது வேலு கார்த்திகேயன் இங்கே போட்டியிடுகிறார். உறுதியாக அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய போகிறீர்கள். கடந்த 2 தேர்தலில் நீங்க திமுகவுக்கு வாக்களித்து என்ன பிரயோஜனம் இருந்திருக்குன்னு தயவு செய்து எண்ணி பார்க்கணும். எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. நான் கூட சொன்னேன், நம்ம திருவையாறுல தஞ்சாவூர் பைபாஸ் சாலையில, அது நம்ம ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை இவங்க முடிச்சிருக்காங்க. அதனால்தான் சொல்றேன், நமது தொகுதியில் புதிய கட்டளை, மேட்டு வாய்க்கால் மற்றும் ஒய்யக்கொண்டா நீட்டிப்பு வாய்க்கால் புனரமைப்பதற்கும், பூதலூர் செங்கிப்பட்டி பகுதியில் புதிய ஐடிஐ அமைப்பதற்கும், வெண்ணாற்றில் கள்ளப்பெரம்பூர் தென்பெரம்பூர் மக்களுக்காக இணைப்பு பாலம் கட்டுவதற்கும், கல்லணை கால்வாயில் நிலத்தடி நீர் மட்டம் மேம்பட தடுப்பணைகள் அமைக்கப்படுவதற்கும், பூதலூர் செங்கிப்பட்டி வறண்ட பகுதிகளில் தரமான குடிநீர் வழங்கப்படுவதற்கும், இதுபோல நமது திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படுவதற்கும், இன்னும் நமது பகுதிகளின் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும், பூதலூர் வழியாக செல்கின்ற அனைத்து ரயில்களும் இங்கே நின்று செல்கின்ற வழி செய்வதற்கும், ஜல்லிக்கட்டு, ரேக்லாரேஸ் போன்ற போட்டிகளுக்கு அனுமதி பெறுவதற்கு எளிதான நடைமுறையை கொண்டு வருவதற்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். தம்பி வேலு கார்த்திகேயன் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மாத்திரமல்ல, பார் கவுன்சிலோட தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியோட வைஸ் சேர்மன். தேடி வருபவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர். இன்னும் சொல்ல போனால், யாராவது கஷ்டத்தில் இருந்தால் தேடி போய் உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு மனிதர். ஒரு தனி மனிதராகவே இத்தனை உதவிகளை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிற நம்ம தம்பி வேலு கார்த்திகேயனை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக்குங்கள். நமது தொகுதியின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான திட்டங்களை அவரால் பெற்றுத்தர முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், இந்த திமுகவிற்கு வாக்களித்து என்ன பிரயோஜனம் என்று இங்கே உள்ள தொகுதி மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்கா? மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே கலக்கின்றன, அதுபோல தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல்கள் போய் ஒரு குடும்பத்திடம் சேர்கிறது. அந்த குடும்பத்தின் பிடியிலே தமிழ்நாடு இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது. இங்கே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல கஞ்சா, ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் இந்த 5 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டை சுடுகாட்டாக்கி கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவியர்கள் நிம்மதியாக செல்ல முடியவில்லை. கல்லூரிக்கு செல்கின்ற இளைஞர்கள், வேலைக்கு செல்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு எங்கே இந்த மூளை முடுக்கெல்லாம் கிடைக்கின்ற கஞ்சாவிற்கு அடிமையாகி விடுவார்களோ என்று பெற்ற உள்ளங்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டிக்கொண்டு வீட்டிலே காத்திருக்கின்ற நிலை. அதுபோல சின்ன பச்சிலம் 2 வயது குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாகி கொலை செய்யப்படுகிறார்கள். பள்ளி பிள்ளைகள் தனியாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. பள்ளிக்கூடங்களும் சரியாக இல்லை. அங்கே கழிவறை வசதிகள் இல்லை. இந்த ஆட்சியிலே திறந்தவெளி பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது. இன்றைக்கு ஆசிரியர் பற்றாக்குறை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றது. அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், நெசவாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், ஏன் மாற்றுத்திறனாளிகள் வரை தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற கொடிய சூழ்நிலை விவசாயிகளிலேயோ பரிதாபமாக இருக்கிறது. இயற்கை இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி அவர்கள் நெல்லை கொள்முதல் நிலையங்களில் கொண்டு சேர்ப்பதற்குள் அங்கே இந்த ஆட்சியாளர்கள் அவற்றை தரமாக சரியாக வைக்காததால் நெல்லெல்லாம் மழையிலே நனைந்து முளைத்து விடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் செயற்கை இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். நமது முதலமைச்சரும் அவரது மகன் குட்டி ஸ்டாலின் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் டெல்டாக்காரர்கள். இங்க வர்றப்ப நமது ஆரூரான் சர்க்கரை ஆலை அதுல கரும்பு விவசாயிகள் தங்களுக்கு வர்ற நிர்வகித் தொகையை பெற்றுத்தார்கள் என்று அவரை வர்றப்பெல்லாம் பார்க்க மனு கொடுக்க சென்றா பார்க்காம அடித்து உதைத்து அவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். என்ன சொல்ல போனா மன்னார்குடி பக்கத்தில் அந்த மன்னார்குடியில மந்திரி இருக்காரு, அவருடைய சாராய தொழிற்சாலை கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் நெல் விவசாயத்திற்குள்ள நிலங்களை எல்லாம் பாழாக்கி விட்டது. அந்த பூமியிலிருந்து எடுக்கிற தண்ணீர் 1 லிட்டர் சாராயத்துக்கு 15 லிட்டர் வீணாகுது. மீண்டும் அந்த கழிவுநீர் பூமிக்குள்ள அனுப்பப்பட்டு அந்த பகுதியில் நிலத்தடி நீர் வீணாகி விட்டது, சுற்றுச்சூழல் அழிந்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் அங்கே வாழ்கின்ற மக்கள் கிட்னி ப்ராப்ளம் வருது, எல்லோருக்கும் சிறுநீரக ப்ராப்ளம், தோல் வியாதிகள் வருது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் சொல்கிறார் முதல்வர் நான் டெல்டாக்காரன். அவர் கட்சியைச் சேர்ந்த அவரது சட்டமன்ற உறுப்பினர் மந்திரியின் சாராய தொழிற்சாலை நெல் விளைகின்ற பூமியிலே அந்த பகுதியில் இருப்பதை அவர் ஊக்குவிக்கிறார். இவர்கள் மாத்திரம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாய நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்படும். நல்ல வேளை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருந்த பொழுது நமது டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவித்தார். இங்கே விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் முடியும் என்று சொன்னார். ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தபோது இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன் போன்ற திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து விவசாயிகளோடு நாமும் சேர்ந்து போராடினோம். அம்மா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தினார்கள். இங்க இந்த கெயில் பைப்பு திட்டம் கூட அம்மா அவர்கள் இருந்தவரை வர முடியவில்லை. நீட் தேர்வை உள்ளே அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் எங்க அப்பா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து ஒரே கையெழுத்துல நீட் வந்துருந்தார். இன்னும் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்ல. அதுபோல மதுரையில மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டிய அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜுக்கு வேலை சற்று தாமதான போய் கையில கல் எடுத்து சுத்தினார். அந்த இபிஎஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டில் மத்திய அரசு உதவியோட 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. இந்த 5 ஆண்டுல ஏதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த அவங்க ஆட்சியில திறக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா வண்டி நிறைய இவங்களுக்கு இது மாதிரி டிராக்டர் நிறைய செங்கல் அனுப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுபோல அவங்க அப்பா திரு கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனா வைப்பதற்கு பணம் இருக்கு 80 கோடி அரசாங்க பணம். ஆனா அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இன்னும் சொல்ல போனா முதியோர் பென்ஷனை கூட உயர்த்தி கொடுக்க வழியில்லாத ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்தது. இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த அத்தனை ஆட்சிகளிலும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு. ஆனா இந்த 5 வருடங்கள்ல இவர்கள் வாங்கிய கடனை 5 லட்சம் கோடி. இன்றைக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல் கடன் இருக்கிறதுனால் அதுல 5 லட்சம் கோடி இவங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வாங்கினது.
என்ன பலன் வந்திருக்கு, என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எதுவுமே தெரியல. தேர்தல் வாக்குறுதிகளை சொல்றப்ப எல்லாவற்றையும் செய்து விடுவாங்க. நீங்க எதையுமே சொல்ல. சென்னை ஒரு போராட்ட களமாகி எல்லோரும் கைது செய்யப்படுகின்ற நிலைமைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. போதாக்குறைக்கு வர்ற 26 தேர்தலுக்கு வேற இவர்கள் கொஞ்சமும் வெக்கம் இல்லாமல் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அது சூப்பர் ஸ்டாரா, டம்மி ஸ்டார். அதுல இருக்கிறது எதையும் நிறைவேற்ற போறதில்லை. நீங்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்க போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இந்த முறை மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும். இந்த கஞ்சாவை 3 மாதத்தில் ஒழித்து காட்டுவேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் சொல்லியிருக்கிறார். அம்மாவுடைய ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியான நிலையிலே போகும். அதுபோல காவல்துறைகள் இன்றைக்கு திமுகவிற்கு கட்ட பஞ்சாயத்து செய்கிற இடங்களாக மாறிவிட்டன. இன்றைக்கு மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை என்று எதை பார்த்தாலும் அதில் திமுகவின் பின்னணி. கஞ்சா கடத்தினாலும் அதில் திமுக இருக்காங்க. இங்க பள்ளி செல்கின்ற மாணவிகளின் பலாத்காரம் செய்ததிலும் திமுக நிர்வாகி. ஏரோப்ளான்ல நிம்மதியா போக முடியல, ஏர் ஹோஸ்டஸையும் திமுக நிர்வாகி அவரை மானபங்கப்படுத்த பார்க்கிறார். அவ்வளவு கொழுப்பு இவர்களுக்கு. தங்கள் ஆட்சி இருக்கின்றது என்கிற தைரியம், காவல்துறையால் ஒன்று செய்ய முடியாது என்கிற அசட்டு தைரியத்தில் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம். எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டிற்கு தரித்திரியம் பிடிக்கும் என்பார்கள். இன்றைக்கு மின்சார கட்டணத்தை 67% உயர்த்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளெல்லாம் மூடி, யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்ல. தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் விரக்தியில இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறுகின்ற ஒரு கடுமையான கொடுமையான நிலைமைதான் இருக்கிறது. பள்ளியில மாணவர்களிடையே சாதி மத வேறுபாடுகளை உருவாக்கி சாதி சண்டைகளை உருவாக்கி வருகிறார்கள். நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். இன்றைக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாஜக எல்லாம் ஒன்னா இருக்குன்னா என்ன செய்தி? இங்கே தமிழ்நாட்டிலே வாழ்கிற நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். தென் மாவட்டங்கள்ல நாங்களும் அண்ணனும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் சின்ன பிரச்சனைகளை கூட யாரும் உருவாக்க முடியவில்லை, யாரையும் தூண்டிவிட முடியவில்லை. இங்கே வாழ்கிற மக்கள் எல்லோரையும் நன்றாக பழகக்கூடியவர்கள் தான். யாராவது சில விஷமிகள் அவர்களுக்குள் பிரிவினை உருவாக்குவதால் சண்டை சச்சரவு கலவரங்கள் உருவாகுகிறது. அதையெல்லாம் தடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் உறுதி பூண்டு இன்றைக்கு எல்லோரும் ஓர் அணியிலே திரண்டு நிற்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமையும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதியாக அமையும். இந்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டு மக்களின் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படும். விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்த பிறகு மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு உருவாக்குகிற திட்டங்களுக்கு நிதிகளையும் எளிதாக பெறக்கூடிய, எளிதாக தரக்கூடிய கூட்டணி தான் இந்த அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். இந்த முறை திருவையாறு தொகுதியில தம்பி வேலு கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் தமிழ்நாட்டிற்கு இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு தர வேண்டும். அவர்கள் கொடுக்கின்ற பணம் என்பது உங்களது வரிப்பணம். 1000ஐயும் 2000ஐயும் கொடுத்து ஏழை எளிய மக்களை விலைக்கு வாங்க பார்ப்பார்கள். அந்த பணம் உங்கள் பணம், உங்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம் என்பதை எண்ணி பார்த்து தன்மானத்தோடு இந்த முறை அம்மாவின் ஆட்சியை உருவாக்க ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும். சில கட்சிகள்லாம் இருக்காங்க, சில அணிகள்லாம் இருக்கு, அதுக்கு வாக்களிப்பது மூலம் எந்த பிரயோஜனம் இல்லை. திமுக அணிக்கு மாற்று நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அணிதான். உதயசூரியன் அணிக்கு மாற்று என்றைக்குமே இரட்டை இலை தலைமையிலான கூட்டணி தான் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து குக்கர் சின்னத்திலே வாக்களித்து தம்பி வேலு கார்த்திகேயனை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த தொகுதியில சிறப்பாக தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில
அதிமுகவின் தலைமை தாங்குகிற அதிமுகவின் மாவட்ட கழக செயலாளர் ரத்தினசாமி அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் தம்பி ராஜேஸ்வரன் அவர்களுக்கும், பாஜகவின் மாவட்ட தலைவர் தங்க கென்னடி அவர்களுக்கும், ரகு அமர்நாத் அவர்கள் தொகுதி பொறுப்பாளர் அவர்களுக்கும், நமது அமமுகவின் அமைப்பு செயலாளர் பெரியவர் ஜோதி அவர்களுக்கும், அதிமுக மாவட்ட துணை செயலாளர் பரமசிவம் அவர்களுக்கும், அமமுக மாநில மாணவணி செயலாளர் நல்லதுரை அவர்களுக்கும், முன்னாள் மாநில விவசாய அணி செயலாளர் மாநில விவசாய அணி செயலாளர் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக போட்டியிட்டு இன்றைக்கு வேலை கார்த்திகையின் வெற்றிக்காக முழுமூச்சாக பாடுபடுகின்ற எனது நண்பர் பூண்டி வெங்கடேசன் அவர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் PS திருமாறன் அவர்களுக்கும், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலர் குல பால்ராஜ் மற்றும் நிர்வாகிகளுக்கும், இமான் சேகர் வளரும் தமிழக கட்சி பொதுச் செயலாளர் இமான் சேகர் அவர்களுக்கும், மூவேந்தர் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் பெரியண்ணன் மற்றும் நிர்வாகிகளுக்கும், அதுபோல மற்ற தோழமை கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கார்த்திகேயன், ராமசாமி, சாமுவேல், காமராஜ், மாரியையா, வெற்றி செல்வன், ஐயராசி, திருஞான சம்பந்தம், கோவிகா, சுப்பு அவர்களுக்கும், நம்ம சுப்பா ஒன்றிய அமமுக நிர்வாகிகள் பழைய ஒன்றிய செயலர் அங்க போயிட்டாரு SR கிருபாகரன், ரெங்கராஜ், கோவி மனோகரன், அப்பாத்துறை, ஆனந்த் அவர்களுக்கும், ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் விவேக், ரவிவர்மா, ராஜமுருகானந்தம், சக்திவேல் அவர்களுக்கும், ஒன்றிய தமாக நிர்வாகிகள் அருணகிரிநாதர், போசங்கு அவர்களுக்கும், ஒன்றிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளர் சுகுமார் அவர்களுக்கும், மூவேந்தர் முன்னேற்ற கழக நிர்வாகி SS கலையரசன் மற்றும் நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய வளரும் தமிழக கட்சி நிர்வாகிகள் MK யுவராஜ், மூர்த்தி, பரமசிவம் அவர்களுக்கும், இந்திய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ராஜகோபால், கமல் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தமிழரசன், எழிலரசன் மற்றும் பெயர் சொல்ல விட்டுவிட்ட நிர்வாகிகளின் பெயர்களுக்கும், இங்கே நமது கூட்டணி ஒற்றுமையாக செயல்படுகிறது என்பதை உணர்த்துகின்ற விதமாக இங்கே இந்த தேர்தல் பணியாற்றுகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற நமக்காக வருகை புரிந்திருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் குக்கர் சின்னத்திற்கு நீங்கள் இந்த முறை வாக்களித்து வெற்றி பெற செய்ய ஒவ்வொருவரும் உழைத்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.